இந்த கல்யாணத்தை நான் கேன்சல் பண்றேன். என்னன்னா எதுவும் பேச மாட்டேங்கிற? நான் கேட்ட கேள்விக்கு உன்னால எந்த பதிலும் சொல்ல முடியலனா அதுக்கு என்ன அர்த்தம்னா நீ தப்பு பண்ணிட்டேன்னு உன் மனசாட்சிக்கே தெரியும்லனா? இவ்வளவு நாளா எங்க மாமா சரச்சந்திராவை பகையாளியா பார்த்த. இப்ப அவருக்கும் உனக்கும் என்னென்ன வித்தியாசம்? நீங்க 2 பேருமே ஈகோயிஸ்ட் தான். நீங்க 2 பேரும் நீங்க நினைச்சது மட்டும் தான் நடக்கணும்னு நினைக்கிறீங்களே தவிர மத்தவங்கள பத்தியும் மத்தவங்களோட மனசை பத்தியும் ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டீங்கல்ல? அழுதுகிட்டு இருக்கிற உன் பொண்ணோட அந்த வேதனை எப்படி இருக்கும்னு நீ ஒவ்வொரு நாளுமே பார்க்கணும். பேசுனா ஏதாவது பேசு. நான் கேட்ட கேள்விக்கு உன்கிட்ட பதில் இல்லைன்னா சரச்சந்திரா மாமா மாதிரியே நான் பேசுற எதையும் கண்டுக்காத. இல்லைன்னா என்னையும் அடிச்சு வெளியில துரத்தி விட்டுரு. எனக்கு இப்ப ரொம்ப நல்லா புரியுதுண்ணா. பூமி சரச்சந்திரா மாமாவோட பொண்ணுன்னு தெரிஞ்சதும் உனக்குள்ள இருந்த காதல் செத்து போச்சு. அதுக்கு பதிலா ஈகோ வந்து நிரம்பி இருக்கு. எப்படியாவது பூமியை சாக்கா வச்சுக்கிட்டு மாமாவை கேவலப்படுத்தணும்னு நினைச்சா அதை பண்ணிட்ட. கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்கு. ஏப்பா ககன், உன் அம்மா கேக்குறப்பா, இந்த கல்யாணத்தை எதுக்காக நிறுத்தின சொல்லுடா. ககன், நான் நிறுத்தலம்மா, இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தல. அந்த பூமி தான் கல்யாணத்தை நிறுத்தினா. பூமி தான் கல்யாணத்தை நிறுத்தினா. பூமி தான் கல்யாணத்தை நிறுத்தினா. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எங்க வீட்ல தானே இருக்க போறோம். நான் வீட்டு மாப்பிள்ளையா உங்க வீட்டுல இருக்கணும்னு சொல்றியா? அந்த கிருஷ்ண பிரசாத் மாதிரியா இருந்தா என்ன தப்பு? அப்படி வந்தாதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லதான் கூப்பிட்டா. இப்ப சொல்றா சரி, யாரு யாரை ஏமாத்தினது? காதலிச்சிட்டு இருந்த இவ்ளோ நாள் வரைக்கும் இந்த கண்டிஷனை பத்தி எல்லாம் என்கிட்ட சொன்னதே இல்ல. இப்ப சொல்லு, இப்ப சொல்லு, கடைசி நேரத்துல யார் கழுத்து அறுத்தது? பூமி இப்படி ஒரு கண்டிஷன் போட்டா அதனாலதான் எனக்கு இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஈஸியா முடிச்சிருக்கலாம். மனசார காதலிச்சிருக்கேன்டா. 4 பேர் முன்னாடி அவளை அவமானப்படுத்த மனசு வராம நான் அப்படி பேச வேண்டியதா போயிடுச்சுடா. I'm sorry na. I'm really sorry. நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன்.
நீ ஆசைப்படுற மாதிரி அவனுக்கு உன் மேல காதல் இருந்திருந்தா உன்னோட கனவை அவன் தன்னோட கனவு மாதிரி நினைச்சிருப்பான்லம்மா. நீ முகூர்த்த நேரத்துக்கு வராததுனால நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அவ்வளவு பேச்சு பேசினா. உண்மையான காதல் இருந்திருந்தா முகூர்த்தம் என்ன அவ்வளவு முக்கியமா? நீ அதை போய் காதல்னு நினைச்ச, ஆனா அவன் அதை போய் அவனுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டான். உன்னோட விருப்பத்தை மதிக்கிறவனா இருந்திருந்தா உன்னோட வெற்றிய தன்னோட வெற்றியா நினைச்சிருப்பாமா. ஆனா அவன் அப்படி பண்ணலனா அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ அவது உனக்கு அவனோட உண்மையான முகம் தெரிஞ்சதா இல்லையா? அவன் என்னமா சொன்னா? உனக்கு இந்த வாழ்க்கையில கல்யாணமே நடக்காது, அவனை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை எனக்கு கிடைக்க மாட்டான்னு சொன்னான். அவனை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை எனக்கு கிடைச்சான்னா இந்த ஊரை விட்டே போயிருவேன்னு சொல்லியிருக்கான். இதெல்லாம் எதுக்குமா பேசணும்? ஒரு தகப்பனையே பாசமா பாத்துக்காதவன் உன்னை எப்படிமா பாத்துப்பான்? அந்த அயோக்கியனை விட ஒரு நல்ல மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து உன்னோட கல்யாணத்தை கிராண்டா எல்லாருக்கும் முன்னாடி பண்ணி காட்டுறமா. நீ கையெழுத்து போட்டு மீரா கிட்ட கொடுத்த அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ் பத்தி தான் சொல்லு. நீ தானே அந்த பேப்பர்ஸ் எடுத்து வச்சிருக்க. எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தா நான் கையெழுத்தை போட்டிருக்க மாட்டேனே. இதுக்கு முன்னாடி கையெழுத்து போட விருப்பம் இல்லாம தான் நான் தற்கொலை பண்ணிக்க நினைச்சேன். அந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும்ல. டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல நான் கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த பேப்பர்ஸ் என்னாச்சுன்னு நிஜமா எனக்கு தெரியாது. இவ்வளவு கான்பிடென்ட்டா கேபி சொல்லிட்டு போயிருக்கான்னா அந்த பேப்பர்ஸை கேபி எடுத்திருக்க வாய்ப்பில்லை. யார் இதை பண்ணியிருப்பாங்க? இந்த பேப்பர்ஸ் தானே ஒரு விதத்துல என் கல்யாணத்தை நிறுத்தினது. சாரதாத்தியோட மஞ்சள் குங்குமத்தை பறி கொடுத்து ஏன் நெத்தியில மட்டும் எப்படி என்னால குங்குமத்தை வச்சுக்க முடியும்?